أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, புனிதமிக்க ரமதானின் கடைசி பகுதியில் நோன்பு 28 நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றும் ஒரு தினங்களோ அல்லது 2 தினங்களோ புனிதமிக்க ரமதான் நம்மை விட்டு விடைபெறப் போகிறது. அருமையானவர்களே, நாம் எத்தனையோ அமல்களை சிரமப்பட்டு செய்திருக்கிறோம், விழித்திருக்கிறோம். இபாதத்து செய்வதற்காக வேண்டி இறைவனுக்கு கட்டுப்பட்டு பசித்திருந்திருக்கிறோம். இறைவனுக்காக வேண்டி பல நேரங்களை நாம் ஒதுக்கியிருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரத்தை இறைவனுடைய வழியிலே செலவழிக்க வேண்டும் என்று நாம் சம்பாதித்ததை நிறைய தான தர்மங்கள் செய்திருக்கிறோம். இப்படி பல வகையான இபாதத்துக்களை நாம் செய்திருக்கிற நம்முடைய இபாதத்துக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென்றால் நம்முடைய இதயம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். நம்முடைய கல்பு ஹயாத்துள்ள கல்பாக இருக்க வேண்டும். நம்முடைய கல்பு மரணித்து விட்டால் நாம் எந்த அமலை செய்தாலும் அந்த அமலுக்கு எந்தவித பயனும் கிடைக்காது. எனவே அந்த அடிப்படையில் இன்று நாம் நம்முடைய இதயத்தை எப்படி நாம் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும், உயிரோட்டமான ஹயாத்துள்ள கல்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். இமாம் இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் கல்பை ஹயாத்தாக வைப்பதற்கு நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் நமக்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இதயம் மரணித்துவிட்ட விஷயத்தை பற்றி பேசுகிற பொழுது ஒரு அறிஞர் சொல்லுகிறார், யா அஜபன் மினன் நாசி யபுகூன அலா மன் மாத ஜஸதுஹு வலா யபுகூன அலா மன் மாத கல்புஹு ஹுவ அஷத் என்று குறிப்பிட்டார். யா அஜபா, பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. மிகப்பெரிய ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். மக்கள் இந்த உடம்பு செத்து போன ஒருவனுக்காக வேண்டி அழுகிறார். அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் இதயம் செத்து போனவனை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இதயம் செத்தவர்களுக்காக வேண்டி அழவில்லை, உடல் செத்ததுக்காக வேண்டி அழுகிறார். ஹுவ அஷத். ஆனால் இதயம் செத்து போயிருக்கிறதே, அதுதான் மிக கடுமை, அதுதான் மிகப்பெரிய இழப்பு, அதுதான் மிகப்பெரிய கைசேதம். எனவே அதற்கு அழ வேண்டும். ஆனால் மக்களோ இந்த உடம்பு செத்து போனதற்காக வேண்டி அழுகிறார். அவர் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம் என்றால்,
நம்முடைய கல்பு செத்து போயிருச்சுன்னா நம்ம எவ்வளவு அமல் செய்தாலும் சரி, நீங்க இரவெல்லாம் நின்று வணங்குங்க, பகலெல்லாம் நோன்பு வைங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி வீசுங்க, அல்லாஹ் கிட்ட எந்த பயனும் இல்லை. என்ற கல்பு ஏற்கனவே செத்து போயிருச்சு. எனவே நம்முடைய இதயத்தை கண்டிப்பாக ஹயாத்துள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? இதயம் செத்து போகிற விஷத்தன்மை ஒரு 4 விஷயத்தை சொல்றாங்க. அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொண்டால் நம்முடைய கல்பின் மரணத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். நம்முடைய இதயம் செத்து போகிறதிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். 4 விஷயங்கள் நம்முடைய கல்பு செத்து போகாமல் இருப்பதற்கு, பாதுகாப்பாக இருப்பதற்கு வழிகள். 4 விஷயம் கல்பு சாகடிக்கிற ஒரு விஷம் என்றே குறிப்பிடுகிறார். முதல்ல நம்ம செய்கிற பாவங்கள் நம்முடைய கல்பு செத்து போறதுக்கு காரணமா இருக்கு. ஒரு அரபு கவிஞன் சொல்கிறான், ரஐது துனூப துமீத்துல் குலூப வகத் யூரிசு அதில் இத்மானுஹா. ரஐது துனூப் துமீத்துல் குலூப் என்று சொன்னார். பாவங்கள் அதிகம் செய்வது கல்பை மரணிக்க செய்கிறது. அது மட்டுமா, வக்கது யூரிசு தில் அல்லது துல் இத்மானுஹா, அவனுக்கு இழிவை கொடுக்கிறது. பாவம் செய்ய செய்ய இழிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. தர்க்கு துனூப் ஹயாத்துல் குலூப் வ கைருல் லிநஃப்ஸிக இஸ்யானுஹா. பாவத்தை விடு, பாவத்தை விடு. ஹயாத்துல் குலூப், உன்னுடைய கல்பு ஹயாத்தா இருக்கும். வ கைருல் லிநஃப்ஸிக், உனக்கு அதுதான் சிறந்ததாக இருக்கிறது, அதுதான் உனக்கு பாதுகாப்பானதாக இருக்கிறது. எனவே முடிஞ்ச அளவுக்கு பாவத்தை வேண்டும். நன்மை எந்த அளவுக்கு செய்யறதில் முனைப்பு காட்டுகிறோமோ அதே அளவுக்கு பாவத்தை விடுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நிறைய பேர்கள் நன்மைகள் ஒரு பக்கம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, வளமையா செய்யற பாவங்கள் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பயன் இல்லை. இதயம் செத்து போயிருச்சுன்னா நம்முடைய அமல்கள் எதற்கும் அல்லாஹ் இடத்துல மரியாதை இல்லை. இதயம் செத்து போகிற விஷத்தன்மை உள்ள 4 அம்சங்களை நமக்கு அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் கல்பு சார்ந்த பாடங்கள். தஸ்கியத்து நஃப்ஸ் நமக்கு இந்த காலத்தில் தேவை. கல்வியை விட நம்முடைய கல்பை தூய்மைப்படுத்துவதுதான் தேவை. நிறைய பேருக்கு கல்பு தூய்மை இல்லாதனாலதான் நம்ம கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமூகத்தை, அந்த உம்மத்தை, அந்த தோழர்களுக்கு இதயம் தூய்மையாகிறதுக்கே நிறைய மருந்துகள் சொன்னார்கள், வழிகள் சொன்னார். ஏன் சஹாபாக்கள் அப்படி இஹ்லாஸா இருக்க முடிஞ்சிச்சுன்னா கல்பு தூய்மையா இருந்தது. தஸ்கியத்து நுஃபூஸ் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஏன் நம்ம கிட்ட அது இல்லை? நம்மமும் கல்வியை படிச்சுத்தானே இருக்கிறோம். நமக்கு நிறைய ஹதீஸுகள் தெரியத்தானே செய்கிறது. ஆனால் நம்மகிட்ட அந்த சகிப்புத்தன்மையோ, அந்த விட்டு கொடுக்கிற தன்மையோ, பாவத்திலிருந்து ஒதுங்கி போகிறதோ, தொழுகை விஷயத்தில் ஆர்வம் காட்டுவதோ, தான தர்மங்களில் கூடுதலான ஒரு எண்ணத்தையும் கவனத்தையும் எடுப்பதோ, ஹராம் ஹலாலை பேணுவதோ, நாவை பேணுவதோ நம்மிடத்தில் இல்லாமல் போனதற்கு என்ன காரணம்? இதயம் தூய்மை இல்லை, இதயம் செத்து போயிடுச்சு. எனவே நான் சொல்லுகிறேன், எனக்கும் சேர்த்துத்தான் முதல்ல நமக்கு இல்மை விட தஸ்கியத்து நுஃபூஸ், நம்முடைய இதயங்களை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான வழி என்னவோ அதை ஆராய வேண்டும், அதை நாம செயல்படுத்த வேண்டும். நம்முடைய இதயம் தூய்மையாச்சு, நம்ம வெற்றி பெற்று விடலாம். நம்முடைய இதயம் தூய்மையாவிட்டா தக்குவா வந்துடும். நமக்கு தக்குவா வந்து விட்டா நாம தான் ஜெயிக்க போகிறோம். எல்லாத்திலும் நம்ம முன்னணியில் இருப்போம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு வெற்றி. இப்ப எல்லா சந்தர்ப்பம் நமக்கு தோல்வி. எல்லா சந்தர்ப்பம், அரசியல் எடுத்துட்டா தோல்வி, பொருளாதாரத்தை எடுத்து விட்டால் தோல்வி, சமூகவியல் எடுத்துக்கொண்டால் தோல்வி, குடும்ப உறவுகளை எடுத்துக்கொண்டால் தோல்வி, ஜமாஅத்து கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் தோல்வி. நமக்கு மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு எந்த சமூகத்துக்கும் இல்லை. அல்லாஹ் கொடுத்த பெரிய நிஅமத். ஜமாஅத்து கட்டமைப்புங்கிறது எந்த சமூகத்துக்கும் இல்லை. மற்றவர்களெல்லாம் அவர்களே தானாக உணர்ந்து உதவிகள் செய்யலாம். நமக்கு அப்படி அல்ல.
நீ உதவி செஞ்சா உனக்கு இன்னும் நன்மை என்று சொல்லப்பட்டு நாம் செய்கிறோம். அதுக்கு தான் மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. பிர்ருல் வாலிதை நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு, பெற்றோர்கள் நலம் பேணல். மற்றவர்கள் அப்படி அல்ல, மனிதாபிமானத்தோடு பெற்றோர்களை பேணுகிறார். நமக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் இப்படியான ஒரு கூட்டமைப்பு இல்ல, நமக்கு இருக்கிறது கூட்டமைப்பு. அல்ல எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். வாரத்தில் ஒரு நாள் பெரிய சந்திப்பு ஜும்ஆ. ஆனா நம்ம கிட்ட மாற்றம் இல்லையே. அப்படியானால் நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போயிருக்க வேண்டும். எல்லாத்திலும் நாம் உயர்வாக இருக்க முடியும். ஏன் தோல்வி? காரணம் தஸ்கியத்து, கல்பு தூய்மை இல்லை. நம்முடைய நிறைய பேருடைய கல்பு ஹயாத்துல் கல்புக்கு பதிலா அது மௌத்தா போய் கிடக்குது இதயம். அதனாலதான் நம்ம செய்கிற அமல்கள் பெரிய அளவில் வெற்றி அடையவில்லை. நம்முடைய எல்லா வகையான முயற்சிகளும் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது. அதனால் அருமையானவர்களே, கல்பை தூய்மைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். உலமாக்கள் அதை பற்றி ஏராளமான கிதாப் எழுதியிருக்கிறார். இப்னுல் கைம் ஜௌசி ரஹிமஹுல்லா, இப்னு தைமியாவுடைய மாணவர், ஜாதுல் மஆத் என்கிற கிதாபில கல்பை பற்றியே பெருசா எழுதியிருக்கிறார். ஏன்னா நீங்க முதல்ல அந்த தூய்மையை படுத்துங்க. ரசூலுல்லாஹ் அதைத்தானே சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் சூஃபியத்தை மாறிடுச்சு. இப்ப சூஃபியத்துன்னு ஒண்ணு இருக்கிற இல்ல, தஸவ்வுஃப், அது இதுல உச்ச நிலைக்கு போயிட்டான். ஷரியத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. எனவே நாம் அந்த மாதிரி உள்ள தஸ்கியத் நஃப்ஸ் இஸ்லாம் சொல்லல. ஷரியத் என்கிற வட்டத்துக்குள் உங்களுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்துவதற்கு வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அப்படியானால் நம்முடைய கல்வி சாகடிக்கிற விஷயங்கள் என்று பார்த்தால் ஒரு 4 விஷயங்கள். ஒன்று ஃபுதூலுல் கலாம். இப்ப நான் சொல்றது இல்லாம நம்மகிட்ட இருக்குது. அதனால தான் நம்மளால சொல்ல முடியுது. என்கிட்ட இருக்குது. என்னுடைய கல்வி செத்து போனதுக்கு இது ஒரு காரணம். நான் அப்படி புரிகிறேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்குதாங்கிறத பாருங்க. முதல்ல ஃபுதூலுல் கலாம், ஃபுதூல். 2வது ஃபுதூலு நதர், 3வது ஃபுதூலு தஆம், 4வது ஃபுதூலுல் முகாலதா என்று 4 விஷயங்களை சொல்றாங்க. இந்த 4மே இந்த 4மே விஷத்தன்மை உள்ளது. கல்பை சாகடிக்கிற விஷத்தன்மை. சிம் என்றால் அரபி சிம்ம சொல்கிறேன். அது நம்முடைய கல்பை சாகடிக்கிற தன்மை உள்ளது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சுமூமுல் கல்பு அப்படின்னு தான் போடுறாங்க. சிம்முக்கு பன்மை சுமூம், விஷங்கள், இதயத்தை சாகடிக்கிற விஷம் 4. ஒன்று ஃபுதூலுல் கலாம். ஃபுதூலுல் கலாம்னா என்ன? ஃபுதூல்னா ஃபதுலு, தேவையற்றது, தேவையற்ற பேச்சு. முதல் விஷயம் நம்ம கல்பை சாகடிக்கிறது அதுதான். குறைவா பேச பழகி கொள்ளுங்கள். ஃபுதூலுல் கலாம் நம்முடைய இதயத்தை சாகடித்து விடும். கல்பு செத்து போயிரும். பாருங்க, சில பேர் பேசுறது நிறுத்தவே மாட்டாங்க. இஅ்திகாஃப் இருந்தாலும் கலாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து கலாம் ஓடிக்கிடும். பள்ளிவாசலுக்குள்ள வந்து பேசிட்டு இருப்பான். தொழுகை நேரம் அங்கேயும் கொஞ்சம் பேசிட்டு இருப்பான். கொஞ்சம் சும்மா சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் பேச்சை விடுறது இல்லை. இதுதான் ஃபுதூலுல் கலாம் என்று சொல்றாங்க. உன் கல்பு செத்து போயிரும்பா. அவசியமற்ற பேச்சு முதல் விஷயம், கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இது இருந்தா தவிர்த்துக்கிறங்க. கல்பை சாகடிக்காம இருக்கிறதுக்கு தான் வழி. கல்பு சாவாம இருந்தா என்ன பயன்? முதலே சொல்லி இருக்கிறேன். நாம செய்கிற சிறு அமலும் அல்லாஹ் கிட்ட உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும். கல்பு செத்து போன பிறகு நீங்க என்னத்தான் அமல் செய்யுங்களேன், இரவெல்லாம் நின்று வணங்கி பகலெல்லாம் நோன்பு வைத்து இருக்கிறத சொத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துட்டான். கல்பு செத்து போயிருக்கு. ஏதாவது பயன் இருக்குதா? அல்லாஹ் என்ன அதையெல்லாம் நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கிறானா? எதுவுமே இல்லை. அதற்கு எந்த பயனும் இல்லை. எனவே கல்பை உயிரோட்டமா வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு அந்த ரூஹானியத்தை கொடுத்தாங்க. முதல்ல கல்பை தூய்மை வச்சுக்கிறீங்க. தஸ்கியத்துன் நஃப்ஸ், உன்னுடைய இதயம் தூய்மைப்படட்டும். அதுக்கு முன்னாடி நீ செய் இபாதத். இபாதத் செய்ய முன்னாடி முதல்ல கல்பை சுத்தப்படுத்துப்பா, அப்புறம் போய் இபாதத் செய். இபாதத் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அதை கவனத்தில் வை. அதுக்கு இல்லாட்ட நீ செய்யற இபாதத்துக்கு எந்த பயனும் இல்லையே. அல்லாஹ் இதை பார்ப்பது இல்லையே, வெளி தோட்டத. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யன்துரு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும். உங்களுடைய வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்க்கிறது இல்லையே. உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்க்கிறது இல்லையே. உங்களுடைய அழகை பார்ப்பது இல்லை, உங்களுடைய ஆடையை பார்ப்பது இல்லை, உங்களுடைய இனத்தை பார்ப்பது இல்லை. நீங்க இந்த ஹிஸ்புன்னு அல்லாஹ் பார்க்கிறது இல்லை. வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். உங்களுடைய அல்லாஹ்
உங்களுடைய இதயத்தை பார்க்கறான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க செத்து போக வைத்து விட்டு நீ என்ன இபாதத்தை செய்ய போகிறாய்? அப்ப முதல்ல ஃபுதூலுல் கலாம், உன்னுடைய தேவையற்ற பேச்சுக்கள். உலமாக்கள் பிரிக்கிறாங்க பேச்சு கலாம் இருக்கு பார்த்தீங்களா. இஸ்லாம் எவ்வளவு அற்புதமா மனுஷர்களை பண்படுத்துது பாருங்க. ஈமான்தாரிய எந்த அளவுக்கு இஸ்லாம் பண்படுத்துது பாருங்க. பேச்சு 3 வகையா பிரிக்கிறாங்க. கலாம் சலாசத்து அன்வா, 3 வகையான பேச்சு. இதெல்லாம் நம்ம இந்த கட்டுப்பாடெல்லாம் நம்மகிட்ட இருக்குதான்னு பாருங்க. நம்முடைய பேச்சில 3 வகை இருக்குதான். ஒன்று மஷ்ரூ, வாஜிப், முஸ்தஹப், இது ஒன்று. இரண்டாவது ஹராம், மக்ரூஹ், மூன்றாவது முபாஹ். முதல் பேச்சு மஷ்ரூ, வாஜிப், முஸ்தஹப், கண்டிப்பா பேசியாக வேண்டும் என்கிற ஒரு பேச்சு இருக்கிறது. கண்டிப்பா வாய் திறக்கணும், மௌனமா இருந்துராத. நீ மௌனமா இருந்தா ஊம ஷைத்தான். கண்டிப்பா வாய் திறக்கணும். ஒரு தப்பு நடக்குது, நீ பேசு, விளைவு நிறைய உனக்கு பாதிப்பை ஏற்படுது, கவலைப்படாத. இது வாஜிப். இதற்கு உலமாக்கள் சொல்றாங்க இந்த பேச்சுக்கு பேரு வாஜிப். சில நேரங்களில் முஸ்தஹபர், சின்ன நசிஹத்து பிறருக்கு செய்யறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பேச்சு தான். அதுக்கு பேரு விரும்ப தகுந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பேசியிருக்கிறார். ஒரு சின்ன ஒருவர் முடி விஷயத்துல தப்பா பண்ணியிருக்கிறாருன்னு வைங்க, அப்போ ஒரு நசிஹத்து பண்ணணும். கண்டுங்க, நமக்கு என்னதுக்கு போய் முடி இங்கிட்ட எல்லாம் மலிச்சு முன்னாடி மட்டும் வச்சிருக்கான். இப்போ ஃபேஷனா வைக்கிறாங்கல்ல கஸ, இப்போ நம்ம பகுதியில் இல்லை மாஷா அல்லாஹ். ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் முடிய அப்படியே ரவுண்டா குறைச்சிட்டு முன்னாடி மட்டும் வச்சிருக்கிறான். இப்ப நான் பாக்குறேன், அவர்கிட்ட போய் நான் சொல்லணும் இது எனக்கு முஸ்தஹப். சில நேரங்கள் வாஜிபா கூட போயிடும். ரசூலுல்லாஹி நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கஸா, அவன்கிட்ட போய் நான் சொல்லணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸா என்கிற இந்த முறையை தடுத்தார்கள், தடை செய்தார்கள், இப்படி வெட்டாதப்பா அப்படின்னு சொல்லணும். சின்னங்கள முஸ்தஹப். அப்போ முதல் பேச்சு என்னது? வாஜிப். ஒரு ஹராம் நடந்துட்டு இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி நடக்குது ஹராம், அதை என்ன தடுக்கணும். எனக்கு என்ன சக்தி இருக்குதோ அந்த சக்தி கையால தடுக்க முடியாது. அந்த பொறுப்பு அந்த அதிகாரம் நம்மகிட்ட இல்லை. வாயால சொல்லலாமே, வாயால சொல்ல முடியும், மனசால ஒதுங்கி போ. என்ன செய்யறது அப்படின்னு மழுப்பிட்டு போவாத. இது ஒரு வகையில ஃபுதூலுல் கலாம். உன் கல்பு செத்து போறதுக்கு அது ஒரு காரணமாயிருது. இது பெரும்பது நம்ம குடும்பங்கள்ல, நம்முடைய ஜமாத்துல, நம்முடைய அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், வியாபாரிகள், இவர்கள்ட்ட நம்ம பல நேரங்களில் மௌனமா போயிடுறோம். உங்களுக்கு தெரியாதுங்க, உங்க கல்பு செத்து போகுதுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க அமைதியா போய் அவருடைய பாசத்தையும் மஹப்பத்தையும் அவருடைய வியாபார தொடர்பையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மௌனமாக இருந்தோம். அதனால் என்ன இழந்தோம் தெரியுமா? நம்முடைய கல்பு செத்து போவதற்கு நம்மளே காரணமாயிட்டோம். அவனோட முஹப்பத்து கிடைச்சி நமக்கு என்ன இருக்குது? பணம் போயிட்டு போறான். அவனோட முஹப்பத்து இல்லாட்டா நம்ம செத்தா போயிட போறோம். படைச்சவன் நமக்கு ரிஸ்க் தர போகிறான். இந்த வாசல் அடைச்சிட்டா இன்னொரு வாசலை திறக்க போகிறான். நீ தவறி சுட்டி காட்டுப்பா, நளினமா சுட்டி காட்டு. ஜமீலா இருக்கட்டும், கலாம் ஜமீலா இருக்கட்டும், அங்கிட்டு சுட்டி காட்டணுமே, அவன்கிட்ட சண்டை பிடிக்க சொல்லு. இல்ல அப்படி செய்யாதீங்க, அது அப்படி, இது இப்படி. உன்னுடைய மார்க்கத்தை சொல்லு, உன்னுடைய நிலையை எடுத்து சொல். அதனால் என்ன ஆக போறது? அவன் உனக்கு பகையாயிட்டு ஆயிட்டு போறான். ரப்பு உனக்கு நேசத்துக்குரியான வரான். ஏன் அந்த லாபத்தை நம்ம புரிய மாட்டேங்கிறோம்? ஒரு சின்ன கண்ணுக்கு தெரிகிற சிறிய லாபத்தை மட்டும், ஆசையை மட்டும் ஆசிக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத நம்முடைய ஈமான் சார்ந்தது அல்லாஹ்வுடைய மஹப்பத்து கிடைக்க போகிறது, அதை இழந்துடுறோமே. அதனால உன் கல்வி செத்து போதப்பா. அதைத்தான் சொல்றாங்க. அது வாஜிப், நம்முடைய பேசி ஆக வேண்டும் கண்டிப்பா. இது ஒரு கலாம். ரெண்டாவது பேச்சு என்னது? ரெண்டாவது என்ன சொன்னோம்? நீங்களும் கவனமா கேட்டுட்டு வாங்க, அப்படி கேட்பேன். ரெண்டாவது என்ன சொன்னோம்? 3 வகையா கலாம் சொன்னோமே. ரெண்டாவது என்னது? ஹராம். சில நேரங்களில் நீ பேசக்கூடாது, ஹராம். நீ கெட்ட வார்த்தை, அது பேசக்கூடாது, ஹராம். அல்லது அவதூறு பேசக்கூடாது. உண்மையான விஷயமே நடந்துருச்சுன்னு வைங்களேன், நீ அடுத்தவன் போய் சொல்றது பேசக்கூடாது, ஹராம். அந்த கலாம் பேர் ஹராம். நீ அதுக்கு கலாமே இருக்கக்கூடாது, ஊமையா போயிரு.
அது மாதிரியான இடங்கள்ல நிக்காத. அந்த மாதிரியான நண்பர்களை விட்டு தோஸ்து தேவையில்லை. அவன் தோஸ்து இல்லை, உனக்கு துஷ்மன், அவன் உனக்கு துரோகி. அவன் கெட்ட வார்த்தை பேசுறவன் தான் என் நண்பனா இருந்தா தேவையில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு, போயிட்டு வா. அல் ஃபிராக்கு பைனி பைனக், உனக்கும் எனக்கும் இடைவெளி இருக்கட்டும். காரணம் என்ன? உன்னுடைய கலாம் சரியில்லை, வார்த்தை சரியில்லை. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் கெட்ட வார்த்தையை பேசுற மாதிரி வந்துடும். அப்ப இதுக்கு பேர் ஹராம். மூன்றாவது ஒரு பேச்சு இருக்கிறது, ஹராம், அதே மக்ரூ, அதோட சேர்ந்து தடுக்கப்பட்டதுல. மூன்றாவது அனுமதி, பேசிக்கொள்வது. ஒரு ஆளை பார்க்குறோம், பேசிட்டு விசாரிச்சுட்டு வீட்டில் எப்படி இருக்காது, அவர் எப்படி இருக்காரு, இப்படி. இது முபாஹ், அனுமதிக்கப்பட்ட பேச்சு. ஏன்னா உங்க சட்டை நல்லா இருக்குதே, அவங்க தொப்பி நல்லா இருக்குதே, என்ன செருப்பு எங்க வாங்கினேன், இது அனுமதிக்கப்பட்ட பேச்சு. இது தேவையில்லை நமக்கு. அவர் என்ன செருப்போட நமக்கு என்ன இருக்குது? ஆனா ஒரு விசாரணை, அதை பார்த்து அவரை பாராட்டுறது, இது அனுமதிக்கப்பட்ட பேச்சு. இது என்ன கெட்ட வார்த்தை இல்லை, தப்பான வார்த்தை இல்லை. அடுத்தவங்கள்ட்ட போய் பாரு, அவர் போட்டிருக்க செருப்பை பாருன்னு அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்ல, அவர்கிட்ட நேரடியாக சொல்றோம். அப்போ உங்க கண்ணாடி நல்லா இருக்குதே, உங்க வாட்ச் நல்லா இருக்குதே, மொபைல் எப்போ வாங்கினீங்க நல்லா இருக்க என்று. இது முபாஹ், இது அனுமதிக்கப்பட்ட பேச்சு. அப்போ கலாம் 3 வகை, வார்த்தைகள் பேச்சுக்கள் 3 வகை. ஒன்னு வாஜிப், பேசியாகணும், மௌனமா இருந்துடக்கூடாது. குடும்பமா இருக்கும், மனைவியா இருப்பாங்க, தப்பு செஞ்சிருப்பாங்க, ஹராமான விஷயங்கள் நடந்திருக்கும், சத்தம் போட்டு பேசுங்க, அவங்கள்ட்ட தப்புன்னு சொல்லுங்க. கேட்கறது கேட்காதது அவர்கள் விஷயம், என் கடமை சொல்லிட்டு வர்றது. சொன்னதெல்லாம் அவங்க எல்லாம் கேட்கணும்னு நினைக்க, திணிக்க வேணாம். நமக்கு அது தேவையில்லை, அது நமக்கு சக்தியும் இல்லை. ஒரு கருத்தை போய், என் கருத்தை கொண்டு போய், அது சரியான கருத்து தான், அது கொண்டு போய் நான் திணிக்க முடியாது இல்ல. அப்ப நான் சொல்ல முடியும், குடும்பத்துல ஒரு தப்பு நடக்கனா என்னால இது தப்பு, சுட்டி காட்டில அல்லாட்ட மாட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட மாட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லைங்க, அல்லாட்ட மாட்டி. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கும், அல்லாட்ட மாட்டிக்கிறேன். அப்ப நம்ம சொல்லுவோம், கேட்கல, நம்ம பொறுப்பு இல்லை, என் மேல குற்றம் இல்லை, நீங்கிருச்சு. சரி, இப்படி இது வாஜிப். இந்த மாதிரி கலாம். அடுத்த கலாம் அது தடுக்கப்பட்ட கலாம், கெட்ட வார்த்தை, அந்த மாதிரி வார்த்தை, கிபத்து, நமீமத்து, அதுல வந்துடும். இன்னொரு கலாம் இருக்குது, அது அனுமதிக்கப்பட்ட கலாம். ஒரு ஆளை பார்த்து சும்மா நகைச்சுவையாக சில நேரங்களில் பேசிக்கிறோம், அவர் மனசும் புண்படையில, அடுத்தவனை பத்தியும் பேசல, ரெண்டும் கவனமா இருக்கணும். என்ன ரொம்ப வயசான மாதிரி இருக்குத, இப்படி இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை தான். ஆனா இஸ்லாம் அனுமதிங்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பேசி இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கொள்வது சரி. அப்போ முதல் விஷயம் என்ன? நம்முடைய கல் சாகடிக்கிற விஷத்தன்மை உள்ளது. முதல் என்ன சொன்னோம்? அவசியமற்ற பேச்சு. அதுதான் ஃபுதூலுல் கலாம், அவசியமற்ற பேச்சு. அந்த பேச்சு எத்தனை வகைன்னு அப்புறம் நம்ம சொல்லிக்கிட்டோம். அப்போ முதல் விஷயம் அவசியமற்ற பேச்சு. அவசியமற்ற பேச்சை தடுப்பதற்கு நமக்கு இஸ்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லி தருது. முதல்ல அதை பற்றி கொஞ்சம் விளக்கத்தை பார்ப்போம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா உஹ்பிருக்க பிமிலாக்கி ذلك குல்லிஹி, எல்லா நன்மைகளும் ஒன்று சேர உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அம்சத்தை பற்றி அறிவிக்கட்டுமான்னு கேட்டாங்க. எல்லா நன்மையும் ஒரே இடத்துல ஒரே சந்தர்ப்பத்துல, அதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட ஹதீஸ், ஒரு சில அமல்களை சொல்லிட்டு வராங்க. அவ்வளவு நன்மையும் கிடைக்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் ஆர்வத்தோடு, யார சொல்லதான் சொல்லுங்களேன், நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅஹத பில்லிசானிஹி, தன்னுடைய நாக்கை பிடிச்சு கொண்டு சொன்னாங்க, குஃப அலைக்க ஹாதா, இதை தடுத்துக்கிறங்க, நாங்க இதை தடுத்துக்கிறங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நாக்கை பிடிச்சு. அங்கிருந்த நபித்தோழர் ஒருவர் சொன்னாங்க, இதை நாங்க தடுத்துட்டா விமானத்தை கல்லம் பிகி, எப்படி பேச முடியும் யார சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கலாம பிரிக்கிறாங்க, எப்படி பேச முடியும்? தடுக்கணுங்கிறீங்க, அப்ப பேசக்கூடாத வார்த்தைகள். இப்ப அவரு கேட்கிற, நான் எப்படி பேச முடியும்? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பேசுற வார்த்தை இருக்குதுப்பா, நரகத்துல முகம் குப்புற உன விழ வைக்கிற காரியத்தை அறுவடை செய்கிற ஒன்றாக இதை ஆக்கிவிடாது அப்படின்னா. எப்படி சொல்றாங்க பாருங்க, நரகத்தில் உன்னை முகம் குப்புற விழ வைக்கிற அறுவடை செய்கிற ஒரு காரியமாக இந்த நாக்கை ஆக்கிவிடாது. அப்ப தேவையற்றது பேசாத, அது தேவையற்றது, உன்னுடைய கல்பு செத்து போய்விடும். எதுக்கு? உனக்கு என்ன தேவை இருக்குது? உன் வேலையை பார்த்துட்டு போப்பா, நீ தேவையில்லாத பேசாத என்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாவுக்கு ஒரு கட்டுப்பாடை கொடுத்தாங்க. உன்னுடைய பேச்சு அவசியமானது பேசட்டும்,
அவசியமற்றதை விட்டும் தடுத்து கொள்ளட்டும். உனக்கு தெரிந்த விஷயத்தை மட்டும் பேசட்டும். அது பேசினால் என்ன தேவை, என்ன பயன், அதை மட்டும் பேசு. அது அற்றதை பேசாத. அது பெரிய சலாமத். நம்முடைய கல்பு தூய்மையா இருக்கிறதுக்கு, ஹயாத்தா இருப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கு. இது முதல் விஷயம். இரண்டாவது, நம்முடைய கல்பு செத்து போகிற விஷத்தன்மை உள்ள அம்சங்கள் நாளில் ஒன்று சொல்லிட்டோம். இரண்டாவது, ஃபுதூலு நதர், தேவையற்றதை பார்ப்பது. அதுவும் கூட நம்ம கல்பை சாகடிச்சிரும். தேவையற்றது, எனக்கு தேவை உள்ளதை நான் பார்க்குறேன். இப்போ கையில் இப்போ எல்லாத்துக்குமே பார்வை கையில் உள்ளதே போதுமானது. என்ன பார்க்குறோங்கிறது நமக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரிகிற ஒரு அம்சம் ஆகிவிட்டது. நான் பார்க்கறது என்னை தவிர, அல்லாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நானும் அல்லாவை தவிர யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ரகசியங்களாக ஆகிவிட்டது இன்னைக்கு. இந்த இதுல எதை பார்க்கிறாய்? ஃபுதூல் நதர், உன்னுடைய பார்வை தேவையற்றதை பார்க்காமல் இருக்கட்டும். தேவையற்றதை பார்த்தால் உன் கல்பு செத்து போகும். உன் கல்பு செத்து போயிட்டா நீ என்ன செய்தாலும் அல்லாஹ் அதை மரியாதையாக எடுத்துக்கொள்ள மாட்டான். அது ஏற்றுக்கொள்ளப்படாது. செத்து போன கல்புடையவன் என்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு அது பெருசாகவே தெரியாது. ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டான். லைசபி ஹாயர், அதுல எந்த நன்மையும் இல்லை. அது லைசஃபாயிதா, எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் அங்கீகரிக்கவே மாட்டான். அப்ப தேவையற்றதை பார்ப்ப. பெரும்பகுதி தேவையற்றது பார்ப்பது என்னன்னா, அதை பழகிட்டனா அசிங்கங்களை உங்களுக்கு இஸ்திஹ்சான் செய்து காட்டும். உலமாக்கள் சொல்றாங்க, அசிங்கங்களை உங்களுக்கு அழகுபடுத்தி காட்டும். நிறைய அப்படித்தானே? ஒரு விஷயத்தை அழகுபடுத்தி காட்டிட்டானா அதை பார்ப்பதில் ஆர்வம் நமக்கு வந்துவிடும். அழகுபடுத்தி காட்டுவதால் ஏற்படுற கேடுகளை பாருங்கள். அதில் ஆர்வம் நமக்கு வந்துவிடும். எதில் ஆர்வம் வந்துவிட்டா அதுல நான் அதிகம் நேரம் செலவழிக்கக்கூடியவனா மாறிவிடுவேன். அதிக நேரம் ஒரு தப்பான விஷயத்துல செலவழித்தா நல்லவைகளை செய்ய முடியாது. ஏதான் விஷயம். அப்போ எதில் எனக்கு ஆர்வத்தை கொடுக்கிறதோ அது எனக்கு பார்ப்பதற்கு அலங்காரத்தை கொடுத்தது. அதனால தான் ஆர்வம் வந்துருச்சு. அதனாலதான் நேரத்தை நிறைய சேர்க்கிறேன். எது எனக்கு சில நேரங்கள்ல பல தேவையற்றது எனக்கு அலங்காரமாக அதை பார்க்க சொல்லுது. அது இஸ்திஹ்சான செய்ய சொல்கிறது. ஒரு தப்பான பார்வை, நீங்க நினைக்கிறீங்க ஒரு விஷயத்தை தப்பாக பார்க்கிறோம் என்று மட்டும் பார்க்கிறோம். இப்னுல் கைம் ஜவுசி நாம சொல்றது தஜ்ருபாவுடைய உலமாக்கள் சொல்றாங்க. தஜ்ருபாவுடைய உலமாக்கள்னா என்னன்னா, இப்னு கைம் ஜவுசி போன்றவர்கள்லாம் அனுபவ ரீதியாக சில கருத்துக்களை, அனுபவம் பெற்றவர்கள்கிட்ட இருந்து அவர்கள் எடுத்த கருத்துக்களை பதிவு செஞ்சு கிதாப் எழுதியிருக்கிறார். அதுதான் தஜ்ருபாவுடைய உலமாக்கள். அவங்க சொல்றாங்க, நீ தப்பான ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுது நீ நினைக்கிற அதை பார்த்து கொண்டு இருக்கிறன். அந்த பார்வை ஊடுருவது நினைக்கிற பார்வை மட்டும் ஊடுருவது இல்லை, துஹூலு ஷைத்தான், ஷைத்தானும் ஒன்றாக சேர்ந்து ஊடுருவான். பார்வையோடு தப்பான நிகழ்வோடு ஷைத்தானும் உள்ள நுழைஞ்சாரான். எந்த அளவுக்கு ஷைத்தான் நுழைகிறான் என்றால், அவன் கிழித்து கொண்டு, நஃபதுங்கிற வார்த்தை பயன்படுத்துறான். நஃபது என்பதற்கு டிக்ஷனரியில் அர்த்தம் பார்த்தா, ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலும் கிழித்து கொண்டு உள்ளே பாய்ந்து விடும் என்கிற அர்த்தம் கொடுக்கிற வார்த்தை. இந்த ஷைத்தான் என்ன பண்ணுகிறான், கிழித்து கொண்டு உன்னுடைய எங்கெல்லாம் காலி இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்துக்கிறான். எஜ்ரி மஜ்ரத்தம், ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னாங்க. ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரத்தம், உன்னுடைய ரத்த நாணங்கள் அங்கங்க ஓடிக்கொண்டு இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசாவிசை உருவாக்குறான், ஊசலாட்டங்களை உருவாக்குறான். இதைத்தாங்க, இதை கொஞ்சம் கூடுதலா சொல்லி தசவுஃப் என்கிற சூஃபிசமா போய்விட்டது. நான் சொல்றது எல்லாம் அந்த சூஃபிசம் என்பது ஷரியத்துக்கு முரண். ஆனால் இஸ்லாம் சொன்ன தஸ்கியத்து நுஃபூஸ் இருக்குதே, அது ரசூலுல்லாஹ் பாடம் கொடுத்தது. உன் கல்பை சுத்தமா வச்சுக்க, கல்பை முஹாசபா செஞ்சுக்க, உன்னுடைய கல்பு செத்து போகாம இருப்பதற்கு தடுக்கக்கூடிய அம்சங்களை பார்த்துக்கொள். ஷைத்தான் உனக்குள்ள உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறான். உன்னுடைய தப்பான பார்வை ஷைத்தான் ஊடுருவதற்கு வாய்ப்பை கொடுத்து விடுகிறது. அப்படி ஊடுருவி விட்டால் அவன் எங்கெல்லாம் காலி இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் குடிகொள்கிறான். உன்னை வசாவிசை உருவாக்கி விடுகிறான். ஊசலாட்டங்களை, அசிங்கமான ஊசலாட்டங்களின் பக்கம் உன்னை கொண்டு போய் சேர்த்து விடுகிறான். இப்படி ஆகிட்டனா என்ன நடக்கும் தெரியுமா? யூகது அடல் கல்பு நாரு ஷஹ்வா அப்படின்னாங்க. உன்னுடைய உள்ளத்தில் மனோ இச்சையின் நெருப்பை அவன் எரிய விடுகிறான் அப்படிங்கிறான். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை தேர்வு செஞ்சிருக்கான்.
அதனால உனக்கு மனோ இச்சையின் பக்கமே நாட்டம் போய்கொண்டே இருக்கிறது. மார்க்கன்னு பேச போகும்போது மனோ இச்சை தான் முன்னாடி வருது, மார்க்க ரெண்டாவது. ஏனென்றால் உன்னுடைய இதயத்தில் கல்பில் அங்கே இப்படியான தப்பான எண்ணங்கள் ஊடுருவி விட்டது. அது எதனால தெரியுமா? தப்பான பார்வை கொண்டு போய் சேர்த்து விட்டது. அதனால் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டது. அல்லாஹ் சொல்றான், வலா துத்ய மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபா ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, வலா துத்ய மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, நம்மை நினைப்பதை விட்டு அவன் திரும்பி விட்டானே, நம்ம நினைப்பதை அவன் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறான், அவனை பின்பற்றாதீங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்றான். அவன் நம்மளை பற்றி பேசுவதையே வெறுக்கிறான், அவனை ஏன் பின்பற்றானே? பாருங்க, ரசூலுல்லாஹ்க்கு போடுற நமக்கு சேர்த்து தான். ஒருவனை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறான், அவன் அல்லாஹ்வுடைய நினைப்பில் இருந்து பாராமுகமா இருக்கிறான். அல்லாஹ்வை விட்டுட்டான், வேற யாரையும் அழைக்கிறான். இது எல்லாத்துக்கும் சேரும். அல்லாஹ் விட்டுட்டு அவுலியாக்கள் அழைக்கிறான், அவன் அப்படித்தானே. வலா துத்யா, வழிபடாதே, கட்டுப்படாதே. மன் அக்ஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா, நம்மை நினைப்பதை விட்டு பராக்காகி விட்டாடே, நம்மை நினைப்பதிலிருந்து திரும்பி விட்டான், அவனை பின்பற்றாதீங்க முஹம்மது. அவன் எப்படி ஆயிட்டானா, அவன் யாரை பின்பற்றுகிறான் தெரியுமா? அவன் மனோ இச்சையை பின்பற்றுகிறான். அவனுக்கு ஹக்கு தெரியும், ஆனா மனோ இச்சையை பின்பற்றிக்கிட்டு இருக்கான். அம்ருஹு ஃபுர்தா, எல்லை மீறியதாக அவனுடைய அம்சங்கள், கட்டளைகள், அவனுடைய காரியங்கள் ஆகிவிட்டது. அவனுடைய காரியங்கள்லாம் எல்லாம் மீறி போயிருச்சு. அவன் மனோ இச்சையை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் தன்னை திருப்பி கொண்டான். அவனை பின்பற்றாதீங்க. ஏனென்றா மனோ இச்சை அவனுடைய, அதுக்கு என்ன காரணம்? மனோ இச்சை அவனுக்கு கல்புல நிறைந்து போவதுக்கு என்ன காரணம் சொன்னோம்? தப்பான பார்வை. இதயம் சார்ந்த அறிஞர்கள் சொல்றாங்க, பைனல் ஐனி வல் கல்பி மன்ஃபத் வ தரீக்ங்கிறாங்க. அதாவது உன்னுடைய கண்ணுக்கும் உன்னுடைய கல்புக்கும் ஒரு மன்ஃபத், ஒரு தரீக் இருக்குது, ஒரு வழி இருக்கிறது. ரெண்டுக்குமே தொடர்பு இருக்குதுங்கிறான். பார்வை, அதுக்கு தான் சொல்றாங்க, நீ பார்வை உன்னுடைய இதயத்திற்கும் உன்னுடைய மூளைக்கும் அது பெரிய தொடர்பை கொடுக்கிற. எதை பார்க்கறானே? சிந்தனைங்கிறோம்ல, நீ பார்வை, அந்த பார்வையால் ஏற்படுகிற சிந்தனை, பார்வைக்கு பிறகுதான் சிந்தனை. அப்போ நம்முடைய கண்ணுக்கும் நம்முடைய மூளைக்கும் நம்முடைய இதயத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. நீ தப்பானதையே பார்த்துக்கிட்டு இருந்தா இது குழம்புது, கல்பும் வீணா போகுது. அது இன்னைக்குள்ள அத்திப்பா அல் குலூப் என்று சொல்றாங்க. அத்திப்பா குலூப், இதயம் சார்ந்த மருத்துவர்கள், தபீபுகள் சொல்றாங்க, ஐனுக்கும் கல்புக்கும் ஒரு தரீக் இருக்குதுங்கிறாங்க. கண்ணுக்கும் இதயத்திற்கும் மூளைக்கும் வழி இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது, தஅல்லுக் இருக்கிறது. கவனமாக இருங்க. நீ எதை பார்க்கிறாயோ அதுதான் உன் கல்பில் ஊடுருவுகிறது. உன் கல்வியில் ஊடுருவதுதான் உன் கல்பு உன்னுடைய மூளைக்கு சொல்லுகிறது. உன்னுடைய மூளை கட்டளை இடுகிறது, கைக்கு, காலுக்கு, மற்ற எல்லா உறுப்புகளுக்கும். நீ எதை பார்க்கிறாய் பாரு, எதை படிக்கிறாய். படிக்கிறது, பார்க்கிறது ரொம்ப கவனம். அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, ஃபுதூலு நதர், பார்வை, அவசியமற்ற பார்வை உன் இதயத்தை கெடுத்து விடும். அவசியமற்ற பார்வை உன்னுடைய மூளையை கெடுத்து விடும். அவசியமற்ற பார்வை உடைய மனிதன் அவன் மொத்தமாகவே கெட்டு போவான். அவனுடைய கல்பு செத்து போய்விடும். அப்ப அதனால நம்முடைய பார்வை, கவன பார்வை கண்டிப்பா இருக்க வேண்டும். நல்ல பார்வையா இருக்கும். நீ தப்பா பார்த்தா கல்பு ஹராபா போகுது, அது வீணா போயிருது. கல்பு ஹராபா போயிட்டா உன்னுடைய அமல்களும் கெட்டு போகிறது. ஒரு கல்பு ஹராபா போயிட்டா, இப்னு கைம் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கல்பு ஹராபா போயிட்டா அது கல் மஸ்பலா அப்படிங்கிறாங்க. மஸ்பலா, மஸ்பலா ஜுபாலாங்கிறாம, ஜுபாலா அரபு நாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும். அதான் இருமி ஜுபாலாமா, இது குப்பையில போடுன்னு. அது மாதிரி மஸ்பலாவா போயிரும். மஸ்பலான்னா குப்பை தொட்டியா போயிரும் கல்பு. எங்க வந்து முடிச்சு போடுறாங்க பாருங்க. நீ தப்பானதை பார்க்க 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 உன் இதயம் எப்படி ஆயுதுன்னா மஸ்பலாவா போயிருது, குப்பை தொட்டியாக மாறி விடுகிறது. குப்பை தொட்டியில குப்பையை மட்டும்தானே கொட்ட முடியும். நிறைய பேருடைய கல்பு குப்பை தொட்டியா இருக்குது.
அவர் செய்யறது வெளியில பெரிய அமல் செஞ்சு அவுலியா மாதிரி அமல் செய்யறார், ஆனா கல்பு மஸ்பலா. ஏதாவது பயன் இருக்குதா? அல்லாஹ் கிட்ட எந்த மரியாதையும் இல்லை அந்த அமல். நம்ம நினைக்கிறது அடிக்கடி நம்ம செய்யற காரியங்கள்லாம், ஏன் நம்ம எல்லாத்திலையும் தோத்து போறோம்? அரசியல்ல தோல்வி, பொருளாதாரத்துல தோல்வி, சமூகவியல்ல தோல்வி, குடும்பவியல்ல தோல்வி, ஜமாத்து கட்டமைப்பில் தோல்வி, கட்டுப்படுவதில் தோல்வி. ஏன் நீ தோல்வி ஏன்னு முதல்ல அதை கண்டுபிடி, அசலை கண்டுபிடி. அந்த அசல் என்னன்னா, நம்முடைய பார்வைகள், பிள்ளைகளுடைய பார்வைகள் தப்பா போயிருச்சு. அவனுடைய இதயங்கள் மஸ்பலாவா மாறிடுச்சு. அதுக்குள்ள ஜுபாலா கடந்துட்டு குப்பை கடந்துட்டே இருக்குது. குப்பை தொட்டிகள் இதயங்களாக இருக்கிறது. நம்ம பார்க்கறது வெளி தோற்றத்தை பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அவர் அமல் வெளி தோற்றம். அதுகளை பார்த்துக்கிட்டே நம்ம இவ்வளவு நல்ல மனுஷன் இல்லை, அவ கல்வி செத்து போன மனுஷன். அதுக்குத்தான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம், ஆச்சரியமா இருக்குது. எபுக்குன்னு அலாம மாத்த ஜசதுகு, உடல் செத்து போனவனை பார்த்து இந்த சமூகம் அழுதுகிட்டு இருக்குது. ஒலா எபுக்குன அலாமம் மாத்த கல்புகு, யாருடைய இதயம் செத்து போயிருக்கிறது அவனை பார்த்து இந்த சமூகம் அளவில்லையே. அது பெரிய ஆச்சரியமா இருக்குது. அதுதானப்பா மிக கடுமையும் கொடுமையும். இதயமே செத்து போய்விட்டதே, அவனை வச்சு எந்த ஃபாயிதாவும் இல்லையே. உடல்ல பெருசா இருக்கலாம், தோற்றத்துல கீர்த்தியா இருக்கலாம், நிறைய ஒரு காலை படிச்சிருக்கலாம். நீ ஒரு காலை படிச்சாலும் சரி, எண்ணத்தை படிச்சாலும் சரி, உன்னுடைய இல்மு பயனளிக்காது. பெரிய ஆலிமா இருக்கலாம், பெரிய எதா இருந்தாலும் அவன் கல்பு செத்து போயிருச்சுன்னா எந்த பயனும் இல்லை, உன்னுடைய இல்முக்கு எந்த கீமத்தும் இல்லை. ஷைத்தான் அவன் இல்முக்கு அல்லாட்ட கீமத்து இருக்குதா, விலை இருக்குதா? அல்லா விலை இல்லைன்னா லா கீமத்தலா அப்படின்ட்டான். ரஜீம் தூக்கி வீசிட்டான்ல, ஜுபாலால தூக்கி குப்பையில தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டான் ஷைத்தான. அவனுடைய இல்முக்கு எந்த பயன்? அதுக்கு தான் சொல்றேன், நம்ம கல்வி கற்பதற்கு முன்னால் அருமையானவனுடைய நம்முடைய ஜமாத்தினர்கள் முதல்ல கல்வை தூய்மைப்படுத்திக்கிறோம். அப்புறம் நீ கொஞ்சம் காலம் படிச்சாலும் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், உன் கல்வி தூய்மையா இருக்கும்போது நீ சரியா இருந்துக்கிறவா. ஒரு காலம் படித்து நிறைய படிச்சு மாஷா அல்லாஹ் எது கேட்டாலும் சொல்ல தெரிகிற மாதிரி ஆகி கல்வை ஹராபா வச்சு என்ன பயன்? இது போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. அப்போ முதல்ல ஃபுதூலு நதர், முதல்ல பார்வை, அதற்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நபியே நீங்க சொல்லுங்க, மூமினானவங்களுக்கு சொல்லுங்க, அவர்களுடைய பார்வையை தாழ்த்த சொல்லுங்க, அவர்களுடைய மர்ம பகுதியை பாதுகாக்க சொல்லுங்க. அப்படி செஞ்சுட்டா அடுத்து சொல்றதுதான் நதீஜா. அதுலதான் நமக்கு விஷயத்தை சொல்றாங்க. தாலிக்க அசுக்காலகும், அவர் தான் தூய்மையா இருக்கிறார். பாத்தீங்களா, உங்களுடைய பார்வைதான் தூய்மையற்றவனாக மாறுவதற்கு காரணமாயிரு. உங்க நல்லதை பார்த்தீங்கன்னா பார்வையை தாழ்த்திக்கிட்டா கல்பு தூய்மையாது. தாலிக்க அசுக்காலகும், அவர்தான் பரிசுத்தமானவனாக இருக்கிறார் அப்படின்னு அல்லாஹ் தனது திருமறையில குறிப்பிடுகிறார். எனவே அருமையானவர்களை, 2 விஷயம் சொல்லி இருக்கிறோம், மொத்தம் 4 விஷயம். நம்முடைய கல்பை சாகடிக்கிற 4 விஷயங்கள். அந்த 4 விஷயங்கள்ல 2 சொல்லி இருக்கிறோம். ஃபுதூலுல் கலாம், தேவையற்ற பேச்சு, அடுத்தது தேவையற்ற பார்வை. 2ஐயும் நம்ம முடிச்சிருக்கிறோம். மிச்சம் 2 இருக்கிறது. ஃபுதூலு தஆம், தேவையற்ற முறையில் சாப்பிடுறது, அவசியமற்ற சாப்பாடு. அப்புறம் முஹாலதா, கலக்கிறது. அது 2ஐயுமே நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விரிவாக பார்ப்போம். ஆக இவைகளை நம்ம பாதுகாத்து கொண்டால் நம்முடைய இபாதத்துக்கு அல்லாஹ் கிட்ட முக்கியத்துவம் இருக்குது. கஷ்டப்பட்டு தூக்கத்தை வெறுத்து, நேரத்தை செலவழித்து, பொருளாதாரத்தை செலவழித்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அது வீணா போயிடக்கூடாது என்கிற ஆர்வத்தில் தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு சொல்வதற்கு என்று மட்டும் இல்லை, என்னுடைய கல்வை நான் தூய்மைப்படுத்துவது தான் இதில் முக்கியமானது, அவசியமானது, அவசரமானது என்பதனால் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களை, நம்முடைய கல்வை என்றுமே தூய்மையாக வைத்துக்கொள்வோம். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்போம். தேவையற்ற பேச்சுக்களில் கலந்துக்கிறார் யாராவது தேவையில்லாம வெதுண்ட வாதத்துக்கு போவாதீங்க. தேவையில்லாத வாதங்களில் கலந்துக்கிறாங்க. நம்முடைய இல்மு, நம்முடைய அறிவு நாசமாக போயிடும், நம்முடைய இபாதத்து வீணாக போயிடும், நம்முடைய கல்பு செத்து போயிடும். நமக்கு அவசியமானு பாருங்க, அவசியமா இருந்தால் பேசுங்க,
மத்தளபாலவா இருந்துடக்கூடாது. அதுக்காக அவசியமான அதுல ஏதாவது ஃபாயிதா இருந்தா அதுல நன்மை இருந்தா அப்படின்னு இல்லை. ஆகிரத்து நன்மையை சொல்றேன், துனியா நன்மைக்கு சொல்ல இல்லை. துனியா நம்மளை ஒருத்தர் பேசினா நமக்கு துனியா நன்மை இருக்குதுன்னா அது அது அப்படி சொல்ல வரையில, அது தேவையில்லையே நமக்கு. அவர்கிட்ட பேசினா ஆகிரத்துடைய பயன் உள்ளதா இருக்கும் அப்படின்னா பேசுங்க. ஒருத்தர்கிட்ட பேச நம்முடைய இருக்கிற ஈமானை உருவிட்டு போயிடுவான் அப்படிங்கிறான், நம்மளை நிர்வாணப்படுத்திடுவான், ஈமான் இல்லாம ஆக்கிப்படுவான். அப்படிப்பட்ட ஜாஹில்கிட்ட பேசுறதை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஈமானை பாதுகாப்பாடாக, நம்முடைய கல்பை ஹயாத்துள்ளதா ஆக்குவானாக, நம்முடைய கல்பை பரிசுத்தப்படுத்துவானாக. அப்படிப்பட்ட கூட்டத்தை நம்மை சேர்த்தல்வானா. அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.